தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தவளை தாவாயாலே கெடும் அப்படின்வாங்க. அப்படின்ற அந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஜனநாயக படத்தை ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சர்ச்சையா கலப்பி அதுல ஒரு ஆதாயம் தேடணும்னு நினைச்சிட்டு அவரோட இந்த ரியல் அரசியல்ல முழுகிட்டு ரியல் அரசியலை கேய் விட்டுட்டாரு. சோ ரியலா களத்துல இறங்கி இன்னைக்கு அவரால் வேலை பண்ண முடியல. ஏன்னா அவர் போக்கஸ் ஃபுல்லா இங்க போயிடுச்சு. சோ இன்னைக்கு ஆக மொத்தம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியில வந்து நிக்குது. ஏன்னா இப்போ இனிமே இவ்வளவு தள்ளி போயிடுச்சு. இப்ப இனிமே எலெக்ஷனுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க பிப்ரவரி எண்டில். அதை ஒட்டி இவங்களுக்கு கிளியரன்ஸ் வந்தாலும் இவங்க ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷன் போர்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. தேர்தல் அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு விஜய் அவர்கள் தான் தள்ளியே மண்ணள்ளி போட்டாரு இந்த ஒரு விஷயத்துல ஒரு அரசியல் ஆதாயம் தேடின்றது என்னோட கருத்து.